அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மட்டன் பிரியாணி வந்து எப்படி செய்கிறதுன்றது வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து 1/2 கிலோ மட்டனை வந்து நல்லா வாஷ் பண்ணி வந்து எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம வந்து குக்கரில் வந்து வேக வச்சுக்கலாம். இந்த 1/2 கிலோ மட்டனை இப்போ அந்த மட்டன் வந்து அப்படியே வந்து குக்கரில் வந்து போட்டுக்கோங்க. இப்போது இதில் வந்து நம்ம கொஞ்சம் வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து கொஞ்சோண்டு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் வந்து சும்மா வந்து ஒரு பிஞ்ச் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து கலரி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து கறி முழுகிற அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம வந்து இது வந்து விசில் போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம வந்து ஒரு 2 விசில் வந்து விட்டுக்கலாம் கறி வேகிறதுக்காக. இப்போ வந்து நம்ம மட்டன் வந்து குக்கரில் வந்து வேக வச்சுருக்கோம். அது வந்து ஒரு பக்கம் வந்து விசில் வரட்டும். நாம் வந்து குண்டானில் வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம தேவையானது எல்லாம் வந்து அது விசில் வர வரைக்கும் தாளிச்சிக்கலாம். நான் இந்த குண்டாவில் தான் வந்து பிரியாணி வந்து தாளிக்க போகிறேன். அதுக்கு நான் வந்து மொத்தம் 4 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான பட்டை, லவங்கம், சோம்பு வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா வந்து பொரிஞ்சு வரட்டும். இப்போ நம்ம போட்ட பட்டை, லவங்கம், சோம்பு எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா பொன்னிறமாக வந்து வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு 2 சின்ன தக்காளி எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. அதோடு சேர்த்து நான் வந்து புதினா, கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து இதிலேயே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு பச்சை மிளகா எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி, புதினா இது எல்லாத்தையும் வந்து நான் வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிருக்கேன். இதை வந்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இப்போ வந்து நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்து வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம போட்ட எல்லாமே வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து பிரியாணி மசாலா வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம வந்து வதக்கிக்கலாம். இப்போ நம்ம வந்து மட்டன் வந்து 2 விசில் விட்டு வேக வச்சுருக்கோம். இப்போ வந்து இதை வந்து தண்ணியோடு அப்படியே வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து இதை வந்து ஒரு கொதி வந்து நல்லா வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து தேவையான அளவுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1/2 கிலோ வந்து அரிசி எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் வந்து 1.5 இது எடுத்திருக்கேன். அதனால் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ஆழாக்குக்கு வந்து 1.5 ஆழாக்கு தண்ணி,
நம்ம ஏற்கனவே வந்து ஆட் பண்ணியிருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்து வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து நல்லா கொதி வந்த உடனே, ஓரளவுக்கு கறி வந்த உடனே நம்ம வந்து அரிசி போட்டுக்கலாம். இது வந்து கொதி வரட்டும், அப்படியே நம்ம வந்து மூடி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம கறி போட்டோன்னே வந்து நல்லா வந்து கொதிச்சிடுச்சு. இப்போ நான் வந்து சீரக சம்பா அரிசி தான் வந்து 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இதை வந்து இதுக்குள்ளே வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம அரிசி வந்து போட்டாச்சு. இதை வந்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ அரிசி வந்து நல்லா வேகணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வெந்த அப்புறம் வந்து பிரியாணி எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சாதம் அரிசி வந்து நல்லா வெந்திருக்கு. வெந்துட்டு கறியும் வந்து நல்லா வெந்திருக்கு. பிரியாணி வந்து அவ்வளோதான் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வந்து அப்படியே மூடி வச்சு தம் போடுவோம். அந்த சூட்லேயே வந்து இன்னும் கொஞ்சம் இது வரையாக இருந்துச்சுன்னா அந்த சூட்லேயே வந்து வெந்துடும். அவ்வளோதான், பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் பிரியாணி செஞ்சு பாருங்கள். நன்றி.